வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமுஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஃப்ளேவர்ஃபுல்லான பலாப்பழ ஹல்வா. இது கேரளாவோட ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ரெசிபி. மலையாளத்தில் இதை சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க. பலாப்பழம் நமக்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த டைமில் வாங்கி இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு இது கெட்டு போகாது. பலாப்பழத்தில் கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலான மெத்தடில் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பலாப்பழத்தோட அமேசிங்கான டேஸ்ட்டை நம்மளால சுவைக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ரெசிபியை வச்சு இன்னும் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸை செய்ய முடியும். இதை யூஸ் பண்ணி இன்னும் என்னென்ன ரெசிபி செய்யலாங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கிலோ பலாப்பழத்தை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் வெல்லத்தை இந்த மாதிரி உடைச்சி எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் இந்த வெல்லத்தை சேர்த்து கரைய விட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நீங்க வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து கூட செய்யலாம், பட் வெல்லம் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் நம்ம அரைச்ச பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்க நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமானா கூட அடிப்பிடிச்சிரும். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்து திக்கானதும் கரைச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. பலாப்பழம் வெல்லத்தோட சேர்ந்து இன்னொரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருங்க. பலாப்பழத்தை யூஸ் பண்ணி ஸ்வீட்டான நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற சீட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் கிரேவி எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. 2 வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பலாப்பழம் நல்லா வெந்து கொதிச்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்க தான் நல்லா ஹல்வா பதத்துக்கு வரும். பாத்திரத்தில் ஒட்டாம நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இன்னும் ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரல, அதனால 4வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை ஸ்டஃபிங்காக வச்சு பலாப்பழ அடை செய்யலாம். இதை மாவோட மிக்ஸ் பண்ணி பலாப்பழ அப்பம் செய்யலாம். பலாப்பழ பணியாரமாவும் செய்யலாம். பாலோட கலந்து மில்க் ஷேக்காக குடிக்கலாம். வீட்டில் பிரெட் இருந்தால் இதை ஜாம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா ஒட்டாம திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒன்று சேர்ந்து ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அமேசிங்கான ஃப்ளேவரில் டேஸ்டியான பலாப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு.
இதை ஈரம் படாம ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நீங்களும் இந்த யம்மியான ரெசிபியை மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. வீடியோ பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.